தரிசனம் பகுதி 98. கோதை தமிழ். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். ஐயைந்து மைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்பது வேதப்பிரான் பட்டர் என்கின்ற ஒருவராலே அருளி செய்யப்பட்ட பாசுரமாகும். தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்று ஒரு பொருள் உள்ளதாக அகராதிகளிலே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த கிரமத்திலே தமிழ் மாலை என்ற சொல்லுக்கு இனிமையான மாலை என்று அப்படியும் ஒரு பொருள் கொள்ளலாம். அதே போல கோதை தமிழ் என்னால் கோதை மிக மிக இனிமையாக அருளி செய்த இந்த திவ்ய பிரபந்தம், இந்த திருப்பாவை என்று இதற்கு ஒரு பெருமை சொல்லுகிறோம். ஆழ்வார்கள் என்னாலே அவர்கள் அத்தனை பேரும் திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கின்றார்கள். திவ்ய பிரபந்தங்கள் என்பவை திவ்ய தேசங்களை குறித்தவைகளாகவே இருக்க வேண்டும். திவ்ய தேசங்கள் என்றால் அவை திவ்ய பிரபந்தங்களிலே மங்களாசாசனம் செய்யப்பட்டவைகளாகவே இருக்க வேண்டும் என்று இப்படி இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகளாக பெரியோர்களாலே காட்டப்பட்டிருக்கின்றது. அப்படி கொள்ளுகின்ற பொழுது திருப்பாவை என்கின்ற இந்த திவ்ய பிரபந்தம், இதிலே எந்த திவ்ய தேசம் வெளிப்படையாக அப்படி சொல்லப்பட்டது என்று நாம் பார்த்தால் திருப்பாவை அது ஆண்டாள் விபவாவதாரத்திலே எழுந்தருளியிருக்கிற கண்ணன் அவனிடத்திலே போய் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை கேட்டு உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட்செய்வோம் என்று சொன்னதாக இருக்கின்றபடியினாலே அதிலே திவ்ய தேச பிரஸ்தாபங்கள் எதுவும் வருவதற்கு பிரசக்தியே இல்லை, அதாவது வாய்ப்பே இல்லை. ஆனாலும் கூட இந்த திருப்பாவியிலே 30 பாசுரங்களிலே இருக்கக்கூடிய சொற்போக்குகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஆண்டாள் ஒரு திவ்ய தேசத்தை குறிப்பாலே காட்டுவதாக மிக அழகான உரையை அருளி செய்திருக்கின்றார் ஸ்ரீமத் உபய வேதாந்த வித்வான் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி. பெரிய மகான். அவர் திருப்பாவைக்கு கிட்டத்தட்ட 9 உரைகளை அருளி செய்திருக்கிறார். அதிலே திருப்பாவையும் திவ்ய தேசமும் என்றே ஒரு உரை அருளி செய்திருக்கிறார். அப்படி அவர் 30 பாசுரங்களுக்கும் திவ்ய தேசங்களை காட்டியிருந்தாலும் ஏதோ ஒரு சில திவ்ய தேசங்களை மட்டுமாவது நாம் இந்த ஆழ்வார்கள் தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக அனுபவிப்போம். தரிசனம் இடைவேளைக்கு பிறகு